அவன் வந்து 59 டாக்டரேட் வாங்கியிருக்கேன்றான். இந்த ஐநால வேலை செய்கிறேன்னு சொன்னான். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருந்தான். சீடர்கள்னு சொல்லி 3 பேரை வச்சு இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அந்த 3 பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். அது உண்மையா பொய்யா அப்படின்னு. இது உண்மையான விஷயங்கிறத என் காதால் கேட்டு என் கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் மீடியாலே கொடுத்தேன். நான் ஆந்திராலேருந்து இங்கே வந்து அவருக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்களாம். அவர் ரொம்ப நல்லவர் கலையரசன் அப்படின்னு. கூட அந்த தப்பு பண்ணவர் நல்லவர்னு சொல்கிறாரு. ஏன் அந்த வீடு கொடுத்த பொண்ணு வந்து பேச மாட்டேன்? ஏன் அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வைக்க மாட்டேன்? இப்போ கால் பண்ணுறீங்களா? எடுக்கிறாரான்னு பார்ப்போமா? பண்ணலாமே. எடுத்தா ரெக்கார்ட் போடுவேன். ரெக்கார்ட் போட்டு மீடியாவுக்கு காட்டுவேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா, அவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா என் முன்னாடி உட்காந்து பேச சொல்லுங்க. நான் ரெடி, நான் தயார் அவனை கேள்வி கேட்க. எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க அவன் கூட தப்பு பண்ணி அந்த கோயில்ல? 2 பேர் தான்மா. 2 பேரா? 2 பேர்னா அந்த குமார் அவங்க ஒய்ஃபு, ஆமா. அப்புறம் அந்த அகோரி தீட்சை வாங்க வந்தவங்க அந்த அம்மா, அவங்க 2 பேர் தான் நீங்க உங்க கண்ணால பாத்தீங்க கோயிலே தப்பு பண்ணது? ஆமா. நான் போறதுக்குள்ள அவங்க வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வர்ற கிளைண்ட் கிட்ட பண்ணது இதெல்லாம் நீ வெளியே சொன்னீங்கன்னா, வெளியே போனா இதோடா 25,000 ரூபாய், இது இவளுக்கு 25,000 ரூபாய் வேண்டாம் அப்படி சொல்றாங்களா? சரி நான் வேணா ஒரு 30,000 ரூபாய் தரேன் வரியா? இதெல்லாம் சொல்ல முடியல. எதுவுமே பண்ண. நாளைக்கே என் குழந்தைய கூட நான் ஸ்கூல்ல சேர்த்தனா எப்படி சேர்க்க போறேன்னே தெரியல. அவர் சில குற்றச்சாட்டு உங்க மேல வச்சிருக்காங்க. இப்ப நீங்களும் வச்சிருக்கீங்க. அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நீங்க கலையரசன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? அவங்கிட்ட இருந்து எல்லாம் போயிடுச்சு. அதாவது சம்பாதிக்கிற ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தா கொடுத்திருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனவே நான் அவனை விசாரிக்கணும். அவன் வந்து 59 டாக்டரேட் வாங்கியிருக்கேன்றான். ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் கம்ப்ளைண்ட்ல வந்து அதை விசாரிக்கணும். உண்மையா வாங்கியிருக்கானா? அதுக்கப்புறம் வந்து ஐநால வேலை செய்யறேன்னு சொன்னான். அதை வந்து உண்மையா பொய்யான்னு அதை காவல்துறை வந்து விசாரிக்கணும். 3வது என்னன்னா, இந்த நான் கலைத்துறை அமைச்சர், அதாவது என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு போர்டு போட்டு அவன் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருந்தான். அது என்னன்னு சொல்லிட்டு அதையும் விசாரிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் சீடர்கள்னு சொல்லி 3 பேரை வச்சு இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அந்த 3 பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். ஸோ இதுதான் என்னோட கோரிக்கை. விசாரிச்சு அது உண்மையா பொய்யா அப்படின்னு அவங்க வந்து அதுக்கான தண்டனையை கொடுத்தா எனக்கு சந்தோஷம். மற்றபடி எனக்கு வேற எதுவுமே கிடையாது. தண்டனை கொடுத்தா சந்தோஷம் அப்படிங்கிறீங்க. அவர் வந்து இப்போ உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. என்ன ஆளை வச்சு அடிச்சாங்க, நீங்க தான் அடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி. விசாரிக்கவே இல்லையே. சரி உன் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் என்ன கூப்பிட்டாங்கன்னா என்ன விசாரிக்கணும்ல? ஏன் விசாரிக்கல? ஏன் உங்க அத மேல கேட்கணும்ல அவன். இல்ல ஏன் உங்க மேல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவரு? அது ஆதாரம் இல்ல ஆதாரம் அவன் கொடுக்கவே இல்ல. அதுக்கு நான் தான் அடிச்சேன்னு ஆதாரமே இல்ல. அப்புறம் எப்படி அவன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தான், என்ன விசாரிக்க சொல்லணும்ல. என்ன அதாவது அவன் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் அவர் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். இப்ப மீடியால இவ்வளவு போய் சொல்றானே வந்து ஏதாவது ஒரு இது வைக்கணும்ல. உண்மையா போய் காவல்துறை எல்லாத்தையும் தானே ஏமாத்திட்டு இருக்கான் அவன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு போடுறான், ஐநால ஒர்க் பண்றேன்ற எல்லாம் நம்பின்னு தானே இருக்கிறாங்க. யாரும் அவனை நோண்டியே பார்க்கலையே. அப்ப என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் எப்படி உண்மையா இருக்கும்? அதனாலதான் கேஸே எடுக்காம விட்டுட்டாங்க போல. சரி ஓகே. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்க ஃபோன் பண்ண அவர் எடுப்பாரா? நான் இன்னும் ஃபோன் பண்ணல இந்த பிரச்சனைக்கு அப்புறம். எத்தனை காலமா பண்ணல? எத்தனை காலம் இல்ல, இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆகுது. 1 மந்த்தா நான் பிளாக் பண்ணிட்டேன். ஆமா பிளாக் பண்ணிட்டேன். நீங்க பிளாக் பண்ணதுனால மேபி அவர் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபோன் வரல. இல்ல நான் வந்து வாட்ஸ்அப்ல தான் பிளாக் பண்ணேன். சரி. கால்ல பிளாக் பண்ணல. இப்போ கால் பண்றீங்களா? எடுக்கறாரான்னு பாப்போமா? பண்ணலாமே. பண்றேன். பண்ணி என்ன பேசணும்? நீங்க பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். நீங்க பேசுறீங்களா? ஒரு நம்பர் தான். நம்பர் தெரியுதா? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? எடுத்தா ரெக்கார்ட் போடுவேன். ரெக்கார்ட் போட்டு மீடியாவுக்கு காட்டுவேன். அதனால எடுக்கல. சரி ஓகே, உனக்கு வந்து குழந்தைங்க மேல பாசம் இருக்கு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி என் பசங்களுக்கு ஏதோ ஒன்று குழந்தைங்க வந்து ஆயிடுச்சு. பார்த்தாரா இந்த 1 மாசத்துல? இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என் வீடு காலி பண்ண சொல்லி இந்த 3 குழந்தைங்களை வச்சுன்னு கையில காசும் இல்லாம நடு தெருவில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாமான் எடுத்து வெளியே வை, நீ எனக்கு தெரியாது,
ஏற்கனவே இந்த பிரச்சனையில வந்து ஆல்ரெடி அவன் அந்த அகோரின்னு சொல்லி அந்த பிரச்சனையிலேயே வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு தேடி தேடி எங்கேயுமே வீடே கொடுக்கல. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க இருங்க நாங்க இதெல்லாம் வீடு பார்த்துன்னு போயிடும். அடுத்து அது 6 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. குழந்தைக்காக தாம்மா நான் பார்த்தேன், எனக்கு தெரியாத சாமானை தூக்கி நீ வெளியே வை, உன் அட்வான்ஸை கையில கொடுத்துறேன் அப்படின்றாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. 3 நாள் டைம் எனக்கு. நடுரோ குழந்தைங்கள வச்சுன்னு அப்படியே ஒரு பித்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடி தேடி ஊஞ்சு போய் 18,000 ரூபாய் வாடகை. நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபாதர் வீடு அது, கிறிஸ்டின் அவங்க. இதை பத்தி எதுவுமே தெரியல அவருக்கு. ஓகே வீடு கொடுத்துட்டாங்க. 18,000 ரூபாய் போயிட்டேன் எமர்ஜென்சிக்கு. வேற வழி இல்லை. என்ன பண்ண, வீடு கிடைக்கல, நான் நடு ரோட்ல நிக்க முடியாது இல்லையா குழந்தைங்கள வச்சுட்டு. அந்த வாடகை அடுத்த மாசம் எப்படி கட்ட போறேன்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓகே ஏதாவது பண்ணுவோம், ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்கி கொடுப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் நான். இதோ ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்றேனே வச்சுக்கோங்க, முன்னாடி தானே பண்ணேன், ஃபோன் பண்றேன் எதுக்கு, என் குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, நீயும் தானே சம்மந்தப்பட்டிருக்க, நீ தானே அப்பா. வந்துட்டீங்க, அவர் எடுக்க மாட்டாரு. அது அப்படி இல்ல, 1000 தான் இருந்தாலும் நான் எமர்ஜென்சிக்கே நான் ஃபோன் பண்றேனே வச்சுங்களேன். ஏன் நான் மீடியாவுக்கு வந்து தான் நான் ஃபோன் பண்ணுமா? ஒரு எமர்ஜென்சிக்கு பண்றேன், எடுக்கணும்ல. எடுத்து என்னன்னு கேக்குறதுல என்ன எடுப்பது? நான் மீடியானா நீ கட் பண்ணிடு, இல்லப்பா குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பேசணும்ல. அப்போ எந்த அளவுக்கு இருக்க நீ? யாருக்கிட்டையும் ஒரு தகவல் இல்ல, இந்த குழந்தைக்கு போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. அவர் கூட 2-3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது கால் பண்ணி நீங்க ரீச் பண்ணீங்களா? வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து பேசுறேன், அவங்க மீடியால வந்து பேசுறேன். சரி. அவர் ரெக்கார்டு கூட இருக்கு, அவர் என்கிட்ட பேசின ரெக்கார்டு கூட இருக்கு. நான் காட்டுறேன். என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ போமா, நான் வந்து மீடியால பேசுறேன், என்னென்ன தப்பு பண்ணாருன்றதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. மீடியாவுக்கு போனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சரி ஓகே. 2வது என்னோட அட்வொகேட் வச்சு, அண்ணா நீங்க பேசுங்க, அவர் தான் வந்து கூட இருந்து பார்த்தாரு, நான் போய் சொல்றதுனால நீங்க அவரே கேளுங்கன்னு சொன்னா, அவர்கிட்ட போயிட்டோமா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நான் வரமாட்டேமா அந்த பிரச்சனைக்குள்ள. ஏன்னா நீங்க சொல்லி தானே நானே மீடியாக்கே வந்தேன், நீங்க தானே நான் சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டு போனீங்க. ஓகேன்னு சொல்றாங்க. அந்த களத்துல போய் நிக்கும் போது எல்லாரும் இப்ப நான் தானே போய் சொன்ன மாதிரி ஆயிட்டேன். இப்ப ஏன்னா அந்த வீட்டை கூட்டு போய் காமிச்சவங்களே அவன் பக்கத்துல உக்காந்து அவங்க தான் என்ன மிரட்டினாங்க. ஏன் பிரகா எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க? என்ன காரணமா இருக்கும்? ஒரு பக்கம் இந்த 3 பேர் வந்து, இந்த 3 பேர் தான் எல்லாமே கூட இருந்து எல்லாம் நான் கூட்டு போய் காமிச்சது, அவன் எல்லாமே பண்ணது எல்லாம் இவங்க தான். இப்ப ஏன் அகைன்ஸ்டா வந்து அந்த பக்கம் நிக்கிறாங்க? இல்ல இந்த சீடர்கள் அந்த வீட்ல போய் புடிச்சது எல்லாமே வந்து அவங்க அந்த திருமுலை வயல்ல இருக்கக்கூடிய அந்த திருமுலை வயல் காமிச்சது எல்லாமே பண்ணது அவங்க தான். இது உண்மையான விஷயங்கிறத என் காதால கேட்டு என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் மீடியாலே கொடுத்தேன். சரி. ஆனா இப்ப என்னன்னா, இவங்க 3 பேருமே அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணிருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா, நீ போய் என் விஷயத்த வெளியே அவ கூட போய் நீ என்னை பத்தி சொன்னீன்னா நீ என்ன பண்ணங்கிறத நான் சொல்லுவேன். அந்த லேடிஸ் எங்கேயோ இந்த ஆந்திரால இருந்து இங்க வந்து அவருக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்களாம். அவரு ரொம்ப நல்லவர் கலையரசன் அப்படின்னு. கூட அந்த தப்பு பண்ணவர் நல்லவர்னு சொல்றாரு. ஏன் அந்த வீடு குத்த பொண்ணு வந்து பேச மாட்டேன், ஏன் அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வைக்க மாட்டேன்ற? உனக்கு சாமியாரு நல்ல முறையில தானே உனக்கு வீடு கொடுத்தாங்க, ஏன் அந்த கண்ட பொட்ட பசங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு பேச தெரிஞ்ச உனக்கு ஏன் அந்த வீடு குத்தவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு பேச முடியல? நீ தப்பு பண்ணலன்னா வந்து உட்கார வச்சு பேச வேண்டியது தானே, ஏன் அவங்க மூஞ்சியே காட்ட மாட்டேங்கிற? நான் வந்து அவங்க ஒரு பொண்ணு 1000 தான் அவங்க தப்பு பண்ணாலும் அவங்கள நான் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க முகத்தை நான் பப்ளிக்கா போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா மீடியாவும் அவங்க முகத்தை மறைச்சு போடுங்கன்னு சொல்றேன். நான் ஓகே ஒரு பொண்ணை நம்ம அசிங்கப்பட்ட கூட பண்றேன், நீ தப்பு பண்ணல கூட்டு வந்து உட்கார வைக்கணும்ல. அக்கா பேசுங்க சொன்னா பேச போறாங்க, அவங்க முகத்தை பார்த்தோ இல்ல அவங்க பாவனையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவங்க யாரு என்ன ஏது. ஏன் அவங்க தப்பானவங்கன்னா யாருக்கும் தெரியாம யாருக்க போகுது. சரி, இப்போ வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்க இத்தனை காலம் வாழ்ந்திருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நீங்க சொல்றீங்க, இந்த எவிடன்ஸ் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்படி நீங்க ஏதாவது என்னால எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல இவங்கள விசாரிச்சா எனக்கு வந்து அது கிடைக்கும். கோயில்ல கேமரா வைக்கிறேன்னு சொன்னேன், அது எப்படி கோயில்ல போய் கேமரா வைப்பாங்க அப்படின்னு கேட்டாரு. என்னைய நேரமா பார்த்தா என்னன்னா தப்பா நினைக்கிறியா, என்னன்னா சந்தேகப்படுறியா, நான் தப்பு பண்றவனா? ஏன் சாமி தானே கும்பிட்றேன், சாமி வழிபாட்டுல தானே இருக்கிறேன், நான் எப்படி தப்பு பண்ணுவேன்? அப்போ நீ என்ன நீ நம்பல, அதனால நீ வந்து கேமரா வைக்கிறேன்னு சொல்ற. அப்படி சொல்லும் போது யார் என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு வார்த்தை சொன்னா என்ன பண்ண முடியும்? வீட்டுல கேமரா வைக்க முடியாது, எப்படி வீட்டுல கேமரா வைக்க முடியும்? அப்ப நான் தான் சாட்சியே, நானே வந்து சொல்லின்னு இருக்கிறேன், ஏன் நம்ப மாட்டேன்றீங்கன்னு நான் கேக்குறேன். நானும் கேக்குறேன், நீங்க இவ்ளோ சொல்றீங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கறாங்கன்னு சொல்றீங்க. ஏன்னா பயம். இந்த தப்பு பண்ணவன் வந்து சொன்னா
அவனுக்கு பயம். ஏன் இதுல சம்மந்தப்பட்டவங்க ஏன் உள்ள வர மாட்டேன்றீங்க? அவனுக்கு வீடு குத்தவங்க ஏன் உள்ள வர மாட்டேன்றீங்க? நீ ஏன் அந்த வீட்ட போய் காட்ட மாட்டேன்ற? ஸ்டேஷன்ல ஏன் அத பத்தி சொல்ல மாட்டேன்ற? மீடியால ஏன் அத பத்தி சொல்ல மாட்டேங்கிற? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ரகம் தான். ஒண்ணு நீங்க வந்து உங்க சைடு வந்து நியாயம் இல்லாம இருக்கணும். இன்னொன்னு அவர் வந்து அவங்களுக்கு நல்லது ஏதாவது பண்ணியிருக்கணும். சரி. அப்படி எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் அப்போ ஏன் பண்றாங்க. என்கிட்ட வந்து நீங்க பேசினாங்க? அப்ப உங்களுக்கு அவங்க கேம் support- ஆடுறாங்களா? அப்ப ஃபெமிலியர் என்ன வச்சு என்ன முட்டாளாக்கி கலை வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களா? அவர் பேசின அந்த ராஜேஷ்ங்கிறவரு ம். இந்த மாதிரி வந்து அவங்க வீட்ல நான் இருந்தேன். அவங்க வந்து குடிச்சாங்க, வச்சாங்க. ஒரு பொண்ண அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தும் கண்டிப்பா ஒருவேளை நான் தப்பே பண்ணியிருந்தாலும் எந்த ஆம்பளையும் வந்து அப்படி 2 பொம்பளை புள்ள அந்த பொண்ணுக்கு இருக்கு. அந்த குழந்தைங்க மூஞ்சிக்காவது அவன் சொல்லாம இருந்திருக்கணும். ம். நான் என் மேல பழி போடணுங்கிறதுக்காகவே வந்து அவங்க குடிப்பாங்க, அவங்க மாத்திரை போடுவாங்க, கஞ்சா அடிப்பாங்க அப்படின்னு சொல்ற நீ. நல்ல தாய் வயித்துல பொறந்திருந்தா சொல்லியிருக்க மாட்ட. பட் நீ சொல்ற. சரி ஓகே, நீ சொல்லின்னு போறல. அப்புறம் எந்த மயிருக்கு என்கிட்ட நீ ஃபோன்ல வந்து நான் சொல்றேன், ஆமா தப்பு பண்ணா, கிச்சன்ல வந்து தப்பு பண்ணான்னு ஏன் என்கிட்ட வந்து சொன்ன? என்கிட்ட ஆதாரம் இருக்குதே. இல்லாம இல்ல. நான் காட்டல. அவ்வளவுதான் விஷயம். உனக்கு தெரியல. நான் இதெல்லாம் ஸ்டேஷன்ல காட்டுவேன். நான் உண்மையா சொல்றேன். ப்ரெஷர் பண்ணின்னு இருக்கேன். நான் இப்பதான் எனக்கு புரியல. தனியால சட்டம் நமக்கு வந்து கை கொடுக்கும். போலீஸ்காரங்க வந்து நம்மள வந்து விசாரிப்பாங்கன்னு நினைச்சு அப்படியே போனேன். ஒரு ஜோர்ல போனேன். ஆனா அங்கெல்லாம் வந்து அதான் பணம் இல்லைன்னா, பதவி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய ஆள் இல்லைன்னா ஒண்ணுமே அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப நான் அட்வொகேட்டா பணம் கொடுத்து கஷ்டப்பட்டு அட்வொகேட்டை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அட்வொகேட் வச்சு தான் மூவ் பண்ண முடியும். ப்ரெஷர் பண்ணுகிறேன். கூப்பிட்டு விசாரிங்க. மீடியா முன்னாடி 1000 பொய் சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல முடியாதுல்ல. ஒரு நிமிஷம், அது அந்த கிச்சன்ல ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன விஷயம் அது? அந்த கோயிலுக்கு கீழ வந்து கீழ வீடு, மேல கோயிலுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சரி. அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஒரு அம்மா, அதாவது அவங்க வயசுல மூத்தவங்க தான். அவங்க கூட வந்து இவன் கிச்சன்ல துணி எல்லாமே தப்பு பண்ணிட்டு இருந்தத வந்து இந்த ராஜேஷ்ங்கிறவர் வந்து அதாவது ம். தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லி கதவு திறந்து ஓப்பனா ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறாரு. ம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வாட்டி அவர் நேர்ல பார்த்துருக்காராமா. 2வது வாட்டி அந்த அகோரி தீட்சைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ம். அவங்களோட கோயில் மேலேயே அந்த ஓ. கோயில்லயே வந்து தப்பு பண்ணியிருக்கிறது அதையும் பார்த்துருக்கேன்னு சொல்லி அந்த ராஜேஷ்ங்கிறவர் தான் என்கிட்ட விஷயத்தையே கலையரசன் கூட சொன்னாரு. இருக்கிறவரு. கூட இருந்து எல்லாமே பண்ணவர் தான் என்கிட்ட சொன்னாரு. அதோட ஆடியோ என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இருக்கா? அதை இருக்கு. காட்டுங்க. ப்ரோ அவன் பண்ணது உண்மையா பொய்யா ப்ரோ? உண்மைதாம்மா. அவன் தப்பு பண்ணது உண்மையா பொய்யா? அது மட்டும் சொல்லுங்க. உண்மைதான். நீங்க வர முடியுமா? இங்க வேலை மேல இருக்குமா, நான் வரமா சொல்லியிருக்கேன் சித்தைகிட்ட. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். வேற பொண்ணு நீங்க வந்து யாரெல்லாம் எத்தனை பேரை பாத்திருக்கீங்க அவன் கூட தப்பு பண்ணி அந்த கோயில்ல? 2 பேர் தான்மா. 2 பேரா? ஆமா. 2 பேர்னா அந்த குமார் அவங்க ஒய்ஃபு, ஆமா. அப்புறம் அந்த அகோரி தீட்சை வாங்க வந்தவங்க அந்த அம்மா. ம். அவங்க 2 பேர் ஆமா. தான் நீங்க உங்க கண்ணால பாத்தீங்க கோயில்லயே தப்பு பண்ணது. ஆமா. நான் போறதுக்குள்ள அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆ அகோஜிச்சு இருக்காங்கல்ல ஆ ஆ அவங்க. ஆனா ஏமந்த் ஒய்ஃப் பண்றத பார்த்தேன் ம் கண்ணுல. கண்ணால பாத்தீங்க 2 பேரும் கண்ணால ஒண்ணா பார்த்தேன். இருக்கிறத. ஆமா, கிச்சன். இவங்க இந்த அகோரி தீட்சை வந்தவங்க அது நான் மேல போறதுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்க தூரமா. ஆ போகும்போது பார்க்கும்போது ஒண்ணா இருந்தவங்க அப்படியே நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே பிரிஞ்சுட்டாங்க. ஆமா. இதெல்லாம் எவ்வளவு ஒரு தப்பு. வயசுல வந்து மூத்தவங்க. அவன் வயசு இருந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ச்சே. இப்ப நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? ம் நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? நான் என்ன முடிவு சொல்றேன்? நான் வேணான்றேன். இப்படியாப்பட்ட கேடு கட்டதான் எனக்கு வேணான்றேன் நானு. சத்யா என்ன சொன்னாரு, ஆனா அவங்க 2 பேரும் நம்ம வாழ வைக்கலாம் தான் நம்ம முடிவு பண்ணோம். அவங்க வந்து என்ன வந்து ஃப்ராடுன்னு பதிவு பண்ணிட்டு அவங்க புள்ளையும் அவங்க அம்மாவும் வந்து உத்தம யோக்கியங்கள்னு சொல்லிட்டு மீடியால பேசணும்ட்டு அப்படி அவங்க பண்றாங்க. சரியா? நான் வந்து இன்னைக்கும் வந்து நான் மீடியால போயிட்டு ஏங்க நான் தப்பாவே இருந்துட்டு போறேங்கன்ட்டு கூட நான் போயிடுவேன் ப்ரோ. நான் சாதிக்கணும், நல்லவன் நான் சாதிக்கணும்னு நான் விரும்பல. மக்கள் வந்து அன்னைக்கு உஷாரா நைட்டு இருக்கணும்ட்டு தான். உங்க வீட்டுல வந்து நான் இருந்ததுக்கு தப்பா சொல்றானுங்க அவனுங்க. யாரு? கலையரசன். பாத்தீங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணி யாரு வராங்களோ அவங்க இவன் வந்து என் பொண்டாட்டி கூட வச்சு தப்பா. இவன் பொண்டாட்டி வச்சிருக்கான், அதான் என்ன இது மாதிரி அடிச்சு தட்டுறாங்க. ஐயோ கடவுளே.
நான் அப்படின்ட்டு பேசுனதே அன்னைக்குதான். நீங்க வந்து அன்னைக்கு கூட என்ன சொன்னீங்க, உங்க நம்பர்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எப்பயோ உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன்னு. அதே சத்யானா நான் முன்னாடி தானே சொன்னீங்க. ம் அந்த மாதிரி சொல்றாங்கம்மா. நெக்ஸ்ட் முந்தானத்து ஃபோன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிச்சு, ரெக்கார்ட் டெலிட் ஆகிட்டு இருக்கு. ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஆமாம், டெலிட் ஆகிட்டு இருக்கு. ஐயோ என்னங்கண்ணா சொல்லுங்க. அதுதான் தேடினேன் உங்களுக்கு அனுப்பலான்ட்டு, டெலிட் ஆகிட்டு இருக்கு. அண்ணா இருந்தா தயவு செஞ்சு அனுப்பிவிடுங்கண்ணா. நான் வந்து தேடி பார்த்து வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு தேடி பார்த்து அனுப்புகிறேன். எவ்வளவு ஒரு வன்மம் பாத்தீங்களா? எனக்கு அந்த அந்த டைம்ல எனக்கு வீட்டில் அம்மா அழுகுறாங்க, என்னடா ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அம்மா அவன் சொன்னாங்க, பண்ணது எப்படி, அவன் ஒரு நல்லவன் மாதிரியே காமிச்சான். அவன் தப்பே பண்ணாதவன் மாதிரி பேசுறான் பாருங்களேன். நீங்க நேர்ல பார்த்தவங்களுக்கு அவன் பேசும்போது எப்படி இருக்குது அவன் அதை பார்க்கும்போது? ஆமாம் அதே நல்லவங்க அதே பேசுகிறாங்க. அதான் நான் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்துங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம்ன்ற நான். பொண்ணுங்க சாபத்தெல்லாம் வாங்க கூடாதுல்ல, நம்மளும் அதுக்கு எனக்கு வழித்துணையா என்ன இருக்க தெரியுமாம்மா, கூடாதுன்னு. எனக்கு என்ன தெரியும் பயம், ம் என் மேலே கேஸ் வேறு இருக்கு. அது வேறு எப்போ மாற்றம் வந்து நான் எதிர்பார்க்குறேங்கம்மா எல்லா ஸ்டேஷன்லையும். ம் அதுதான் மாற்றிட்டு தான் நான் என்னை வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் உள்ள தான் நான் கிடக்கணும். நான் இருக்கேன், நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீ என்ன கவலைப்படுறேன்? உண்டாக்கில் போட்டாங்கன்னா இன்னும் பண்ண முடியாது. அதுதான் இப்போ நான் பயந்து போயிட்டேன். இவன் என்ன நான் உன் மேல போய் சொல்ல போறான்? ம். நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரிம்மா சரிம்மா. தயவு செஞ்சு வந்து உண்மையே சொல்லுங்கண்ணா மீடியா முன்னாடி. இன்னைக்கு வரீங்களா? இன்னைக்காம்மா, இன்னைக்கு டைம் நான் இங்கே லாங்கில் இருக்கேன். ஏன்னா இல்லைன்னா வச்சுங்களேன், டைம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து யாரும் ஆள் செட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் கதை கட்டுவாங்க. நம்ம உடனே உடனே பண்ணாதான் வந்து உண்மைன்னு கூட நான் இது கூட நம்புவாங்களான்னு தெரியல. பட் இன்னும் டைம் எடுத்தோன்னா நான் வேற யாரையும் கூட்டு வந்து இப்படி பேச வைக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. அவன் அப்படி கூட பேசுவான் பொய்க்காரன். இது இது ஒண்ணு. இது சொல்றாங்க பாத்தீங்க, என் பொண்டாட்டிய வந்து இவன் வச்சிருக்கான். இப்படி வெளிய சொல்லிட போறான்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ்ங்கிறதுக்கு அது ஒரு பயம். சரி. ஏன்னா ராஜேஷ் மேல ஊர்பட்ட கேஸ் இருக்காமா. அந்த அவனும் ஒரு குடிகாரனாமா, பயங்கரமான குடிகாரனா. அங்கேயும் கேஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இவன் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணா, அப்ப என் பொண்டாட்டிய வந்து இவன் வச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எங்க இவன் அவங்க ஏரியால சொல்லிட போறான்னு சொல்லி இந்த ராஜேஷ் வந்து அந்த பக்கம் போயாச்சு. இன்னொன்னு, நீ வந்து இந்த மாதிரி நான் வர்ற கிளைண்ட் கிட்ட பண்ணது இதெல்லாம் நீ வெளியே சொன்னீன்னா அவங்கள நான் சொல்ல வைப்பேன். அதாவது இவனுக்கு ஓகே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி, அதாவது ரெகுலரா பண்ணுவாங்க பாத்தீங்களா தப்பு, அந்த அடிக்ட் ஆயிட்டு அந்த மாதிரி பண்றவங்க என்ன சொல்றாங்களாம், அவன் உன்னை சொன்னானா, இவன் தான் என்ன ராஜேஷ் தான் என்னை வந்து தப்பு பண்ணான், இந்த மாதிரிலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி நான் ராஜேஷ் தான் சொல்லுவேன், எங்கனாலும் நான் போய் சொல்லுவேன் ராஜேஷ் அப்படின்னு அந்த லேடியை நான் சொல்ல வைப்பேன். உன்னை தப்பா வந்து நீ தான் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைப்பேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க ராஜேஷ். சரி. அதனால வந்து எப்படி போனாலும் அவங்க பொண்டாட்டி பக்கம் போய் நம்ம நின்னாலும் பொண்டாட்டியை வச்சுனுக்கிறேன்னு எப்படியோ கலை சொல்ல போறான். இல்ல இந்த மாதிரி கிளைண்ட் கிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு சொன்னாலும் கலை வந்து என்ன சொல்லுவான், அந்த கிளைண்ட் கிட்ட நீ தான் தப்பா நடந்துக்கிறேன்னு சொல்ல போறேன்னு சொல்லி சொல்லுவான். சரி, எந்த பக்கம் போனாலும் பிரகா கிட்ட நின்னா நமக்கு கெட்ட பேர் தான். உண்மையை சொன்னா ஏன்னா நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், நமக்கு கெட்ட பேர் வரும். அதுக்கு பேசாம இவங்கிட்டே போய் நின்னுடலாமே. பிரகாவை பத்தி இப்படி தப்பா சொல்லிட்டா அகோரிங்கிற வேஷம் அப்படியே தான் இருக்கும். பிரகா மட்டும் தான் நெகட்டிவா ஆவா. அதுதான் உங்களோட தாட். அதுக்காக தான் எல்லாத்தையும் திரட்டி அவங்க ஒரு பொய்யான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் கூட உடந்த அவங்க அம்மா அவங்க அக்கா. இந்த கோவில்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே எல்லா அப்டேட்டும் அங்க போவோம் அவங்க அம்மா அக்காக்கு. அவங்க எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வீடு கட்டணும், காரு சொகுசு இந்த மாதிரிலாம் ஏன்டா பண்ணன்னு கேட்க வேண்டியதானே. நான் ஃபோன் பண்ணேன் அவங்க அம்மாக்கு, என்னன்னாவது நீங்க கேளுங்கன்னு. போனே எடுக்கல. என்னன்னாவது கேட்கணும்ல ஃபோன் பண்ணா. ஏன் ஃபோன் பண்ண ஃபோன்லயே கடிச்சு சாப்பிட போறேன் நான் அவங்கள. ஃபோன்ல என்ன ஆச்சு ஏதாச்சு, சரி உங்க பையனே டெத் ஆயிட்டான், கூப்பிட்டா எடுக்கணும்ல, பையனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன நம்பி தானே உன் பையனை விட்டுருக்க, மருமக கூட இருக்கிறான்னு போனை எடுக்கணும்ல. ஏன்னா உன் பையன் அங்க அப்டேட் பண்றான் அவங்க கிட்ட, இதெல்லாம் பண்றேன், என் பொண்டாட்டி என்னை வந்து கண்டிக்கிறான்னு நீ சொல்ற, அதனால அவங்க என் போனை எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், உங்க பையன் இப்படி பண்றான் என்னன்னு கேளுங்கன்னுவேன். அதுக்கு எதுக்கு நீ ஏன் போன் எடுக்கிற? இந்த அகோரி கலையரசன் இவர் வச்சிருக்கக்கூடிய கோவில்ல இந்த மாதிரி நிர்வாண பூஜையா இருக்கட்டும், வேற என்ன பண்ணுவாரு? அங்கேயே தான் இருப்பாரு அவரு? அங்கேயே தான் இருப்பான். என்னெல்லாம் பண்றாருங்க? நான் போய் சில விஷயங்களை நேர்ல பார்க்கல.
ஏன்னா குழந்தைங்கள பாத்துக்கணும், நீங்க குழந்தைங்களோட போய் இருந்துட்டேன் பாத்திருக்கீங்களாங்க? நானு. அப்போ அந்த கோவில் பௌர்ணமி இது உருவாக்குனதுக்கு அப்புறம் நீங்க போயிருக்கீங்களான்னு கேக்குறேன். உருவாக்குனது இல்ல. ஆல்ரெடி அந்த கோயில் இருந்தது. இவன சரி. சும்மா வாடகைக்காக அங்க போயிருந்தான். கோவில வாடகைக்கு எடுக்குறாங்களா? அது ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்துல இருந்த கோயில் போல அது. என்ன கோவில் அது? கோவிலா இல்ல மடமா அந்த மாதிரியா? அது வந்து ஆக்சுவலா வந்து இத பண்ணவே கூடாது. ஏன்னா அது விஷ்ணுவோட கோயில். சாமி விஷ்ணு சிலை பகவான் இருக்காங்க? கல்கி, ஆமா கல்கி பகவானோட கோயிலு. நம்ம இந்த மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணவே கூடாது. ம். பட் இவன் என்ன பண்ணான்னா, அதெல்லாம் வந்து மூடிட்டு அந்த யார்கிட்ட சிலையெல்லாம் எடுத்திருக்காரு அது வாடகைக்கு? அது தெரியல. அது வந்து அவங்களும் வந்து அத பத்தி பேச வேண்டாமே. ம். ஏன்னா எல்லாருமே வந்து அப்புறம் உள்ள வருவாங்க. எல்லாரையும் நான் குற்றவாளி ஆக்குற மாரி இருக்கும்ல. ம். பாவப்பட்டு இடம் கொடுத்தவங்களுக்கு சரி, நான் ஓகே. கொடுக்குற தண்டனையா ம், அப்படின்ற ம், மாரி. அதனால அவங்கள பத்தி வேண்டாம். சரி. ம். வாடகை விட்டாங்க அவனுக்கு. ஓகே பிரகா, இப்போ நீங்க இவ்ளோ விஷயங்கள் பேசுனீங்க. உங்களுடைய மனக்குமுறல்கள்லாம் சொன்னீங்க. என்ன ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரு விஷயம் அவருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது இல்ல. போதுமான எவிடன்ஸ் இருக்கான்னா, ஒரு ஒரு சில எவிடன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. நம்ம காலும் ட்ரை பண்ணோம். இருந்தாலும் வந்து அவங்க கால் பிக் பண்ணல. மேபி பிக் பண்ணியிருந்தா நான் பேசியிருப்பேன். இப்போ நீங்க ஃபைனலா வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா லைஃப் வந்து இன்னும் லாங் வே டூ கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கலையரசன் அவ்வளோ விரும்பியிருந்தீங்க. இப்போ இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இது கண்டிப்பா குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. பொது வெளியில வந்தாச்சு. ஸோ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? இதுக்கு மேல வந்து எந்த பொண்ணா இருந்தாலும் இப்பேற்பட்ட கேடு கெட்டவனோட வாழ முடியாது. ஏன்னா கண்ணால நேர்லயே பார்த்து, எல்லாம் காதால கேட்டு கண்ணால பார்த்த விஷயத்தினால எந்த பொண்ணாலயும் வாழ முடியாது. ஒண்ணு. நான் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு அவன் ஏதாவது பண்ணணும். அது அவன் சொந்தமா வேலைக்கு போய், திரும்பியும் அந்த வேஷம் போட்டு பண்ணக்கூடாது. ஏதாவது வேலைக்கு போய் என் குழந்தைங்களுக்கு எதாவது செட்டில்மெண்ட் பண்ணணும். என்னால பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கோ, இல்ல வெளியவோ நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் சாதாரணமான பொண்ணு. ஒரு பால் வாங்கணும், ஒரு கடைக்கு போகணும்னா நான் தான் போணும். என் வீட்ல யாருமே போமாட்டாங்க. நானும் என் அம்மா தான். என் தம்பி வெளிய இருக்கான். வெளிய வேலைக்கு போறான். நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும். வெளிய போனா, "இதோடா ரூ. 25,000 இது இவளுக்கு ரூ. 25,000 அப்படி சொல்றாங்களா? சரி நான் வேணா ஒரு ரூ. 30,000 தரேன். வரியா?" மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கேன் நானு. ம். இதெல்லாம் சொல்ல முடியல. எதுவுமே பண்ண நாளைக்கே என் குழந்தைய கூட நான் ஸ்கூல்ல சேர்த்தனா எப்படி சேர்க்க போறேன்னே தெரியல. இப்படி ஒரு பேர் வச்சுட்டான். பொய்யா சொல்றது கூட மனசாட்சின்னு ஒண்ணு வரணும் இல்லையா? ஒரு பொண்ணு மேல வந்து இப்படி சொல்றோமே, இந்த வாயால இப்படி சொல்றோமே, அவ கூட நம்ம வாழ்ந்திருக்கோமே, ஒருவேளை தப்பே பண்ணியிருந்தாலும் சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர்லாம். பட் நம்ப நம்ப நல்லவன்னு காட்டுறதுக்காக நம்ம இப்படி சொல்றோமே, அந்த குழந்தை மூஞ்சிக்காக அத நீ பார்த்துருக்கணும். என்னால எங்கேயுமே வெளியவே முடியல. வெளியவே தலை காட்ட முடியல. எங்க போனாலும் மெசேஜ் காட்டுறேன். எவ்ளோ மெசேஜ் தப்பு தப்பா. ரூ. 50,000 தரேன் வரியா? ஒருவேளை நான் அப்படி போறவளா இருந்தா, நான் ஏன் இங்க உட்காந்து இத சொல்லிக்கிட்டு இருக்கணும்? என் கஷ்டத்த நான் ஏன் சொல்லணும்? ஒரு நாளைக்கு ரூ. 25,000னா ஜாலியா போயிட்டு வந்திருக்கலாமே. நான் இத வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. நான் போராட வேண்டிய என் வாழ்க்கைய அழிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாலியா இருந்துட்டு போலாம். பட் அந்த மாரி பொண்ணு நான் கிடையாது. அந்த மாரி யாருமே போகக்கூடாது. அது தப்பான ஒரு விஷயம். எப்படி சொல்றதுன்னா, எப்படி சொல்றதுன்னே தெரியல உண்மையா சொல்லப்போனா. எ என்னால எந்த கடைக்கும் முடியல. ஒரு ஒர்க் போணும்னு நெனச்சாலும் அங்கேயும் ஸ்ட்ரகிள் தான். எப்படி லைஃப்ப மூவ் பண்ண போறேன்னே தெரியல. இப்பேற்பட்ட ஒரு பழிய வந்து என் மேல போட்டு போயிட்டான். இந்த சமூகம் வந்து சும்மாவே லிப்ஸ்டிக் போட்டாவே வந்து அந்த பொண்ணு இப்படிதான், அப்படிதான்னு சொல்ற சமூகமா ஆயிப்போச்சு. அந்த நிர்வாண பூஜைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண பெண்ணுக்கு கால் பண்ணோம். அவங்க ஃபோன் எடுக்கல. லாங் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. இவரு கலையரசனுக்கு கால் பண்ணேன். நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அவர் கால் கட் பண்றாரு. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணோம். ஒரு வேளை அவர் அட்டெண்ட் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பா நான் பேசியிருப்பேன். ஸ்டில் எங்க டீம் வந்து நாங்க ட்ரை பண்றோம் அவர ரீச் பண்றதுக்கு. ஒரு வேளை கலையரசனை இங்க நாங்க அழைச்சிட்டு வந்தோம்னா, நீங்க டைரக்ட்டா ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா மூஞ்சுக்கு நேரா நான் கேள்வி கேட்பேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா, அவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா, என் முன்னாடி உட்காந்து பேச சொல்லுங்க. எனக்கு நான் ரெடி. நான் தயார் அவன கேள்வி கேட்க. அவன வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ஃபேஸ் பண்ண நான் ரெடி. அவன் ரெடியா இருந்தா கண்டிப்பா வந்து நான் அவன கேள்வி கேட்பேன். அவன் முன்னாடி வந்து நான் பேசுவேன். நீங்க எவ்ளோ நாளும் ட்ரை பண்ணுங்க. சத்தியமா வரமாட்டான். நான் இருக்கிறேன்னா வரவே மாட்டான். நீங்க ட்ரை பண்ணி கூப்பிடுங்க. இந்த இடத்துல வந்து நான் பேசுறேன். ஒருவேளை நாங்க ரீச் பண்ணோம் அப்படின்னா, நீங்க வந்து நான் வந்து கேட்ட பேசிட்டேன். கேள்வி எல்லாம் நீங்க அவர கேட்கணும். கேட்பேன் கண்டிப்பா.